இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் இயற்றிய பராபரக்கண்ணி என்கிற நூலில் உள்ள செய்திகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் அவருடைய பராபரக்கண்ணியிலிருந்து 6வது கண்ணி சொல்லுகிற செய்தியை சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக முதல் 5 கண்ணிகளிலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவு கூறலாமா? எல்லோரும் நினைவு கூர்ந்து பாருங்கள். அண்ட புவனம் என்றும் ஆடும் திருக்கூத்தினை யான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே, ஆதியாய் ஆண்டவனாய் அத்து அதுவாய் நின்ற பெருஞ்சோதியாய் நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே, வேத மறைப்பொருளை வேதாந்தத்து உட்கருவை ஓதி உனை அறிந்தாருண்டோ பராபரமே, அண்ட புவனமுடன் ஆகாசம் என்றும் உசும்பிக் கொண்ட மெய்ஞான கூத்தே பராபரமே, நாவார் புகழ் கெட்டா நாயகனே, நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிற செய்திகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அவர் 6வது கண்ணியில் என்ன சொல்ல இருக்கிறார் பார்க்கலாம். பேரார் பெரிய பெரும்பொருளே, பேதை தனக்கு யார் இருந்தும் பலனாமோ பராபரமே, பேரார் பெரிய பெரும்பொருளே. மாணவர்களே, முதலில் இந்த கண்ணியை பிரித்தறியும் நிலையை கவனியுங்கள். பேரார் பெரிய பெரும்பொருளே, பேதை தனக்கு யார் இருந்தும் பலனாமோ, பேதை தனக்கு யார் இருந்தும் பலனாமோ கேட்கிறார். முதலில் இறைவனினுடைய இறைநிலையினுடைய இயல்பை எடுத்துரைக்கிறார். எடுத்துரைத்துவிட்டு மானுட வாழ்க்கையினுடைய நிலையையும் நமக்கு உணர்த்தி செல்லுகிறார். இறைநிலை என்பது ஆண்பாலுக்குரிய நிலையில் சொல்லப்படுகிற போது இறைவன் என்றும், பெண்பாலுக்குரிய நிலையில் சொல்லப்படுகிற போது இறைவி என்றும் அழைக்கின்றோம். பொது நிலையில் அது இறைநிலை. பேரார் பெரிய பெரும்பொருள். உலகத்தில் நாம் எவ்வளவோ பொருட்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ பொருட்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கலாம். ஆனால் உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருள் எது? நம் கண்ணால் காணக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் ஆதியாக இருப்பது, அதுதான் இறைநிலை. காணுகிற சுமையுடன் கூடிய அத்தனை பொருள்களுக்கும் மேலான உயர்ந்த பொருள்தான் பெரும் பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி பெரும்பொருளாக இருக்கக்கூடிய இறைவா, பேதை தனக்கு யார் இருந்தும் பலனாமோ, பேதை தனக்கு யார் இருந்து பலன். பேதை என்றால் என்ன? பேதை என்பது ஒரு பருவம். இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் பெண்களுக்குரிய 7 பருவங்களுள் முதலாவதாக வரக்கூடிய பருவம். 7 பருவங்கள் என்னென்ன? 1 பேதை, 2 பெதும்பை, 3 மங்கை, 4 மடந்தை, 5 அறிவை, 6 தெரிவை, 7 பேரிளம் பெண் என்று பெண்களை 7 பருவத்தினராக தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது. இதில் பேதை பருவம் என்பது எது? 5 முதல் 8 வயது வரைக்கும் உள்ள பருவம் பேதை. பிறகு 9, 10வது வயது பெதும்பை பருவம். 11 முதல் 14 வயது வரைக்கும் மங்கை பருவம். 15 முதல் 18 வரைக்கும் மடந்தை பருவம். 19 முதல் 24 வரைக்கும் அறிவை பருவம். 25 முதல் 29 வரைக்கும் தெரிவை பருவம். 30 முதல் 36 வரைக்கும் பேரிளம் பெண் பருவம். இது தமிழ் இலக்கியம் சுட்டி சொல்லுகிற பெண்களுக்குரிய பருவம். இதையே அறிவியல் ரீதியாக இன்றைக்கு மானுட வளர்ச்சியை நோக்கியும் இந்த பருவத்தை சொல்லியிருக்கிறார்கள்.
அவர்கள் சொல்லுவது என்ன என்றால் 12 ஆண்டுகளாக அவர்கள் பிரித்து சொல்லுகிறார். பிறந்தது முதல் 12 ஆண்டுகள் வரைக்கும் பேதை என்றும், 12 முதல் 24 அதாவது இரண்டாவது 12 ஆண்டுகள் 24 வரைக்கும் பெதும்பை என்றும், 24 முதல் 36 வரைக்கும் மங்கை என்றும், 36 முதல் 48 வரைக்கும் மடந்தை என்றும், 48 முதல் 60 வரைக்கும் அறிவை என்றும், 60 முதல் 72 வரைக்கும் தெரிவை என்றும், 72ற்கு மேல் பேரிளம்பெண் என்றும் பொதுப்படையில் சொல்லுகிறார். ஆனால் தமிழ் இலக்கியம் சுட்டுகிற பருவம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இங்கு கவனிப்போம். பேதை தனக்கு யார் இருந்தும் பலனாமோ? குழந்தை பருவம். நமக்கு பெற்றோர் இருக்கிறார்கள், உடன்பிறப்புகள், உறவுகள், நட்புகள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் நினைத்தது அனைத்தையும் அடுத்தவரிடம் சொல்ல முடிகிறதா? அல்லது நாம் நினைத்தது போலவே பிறர் இருக்கிறார்களா? நீங்களே பதிலை முடிவு செய்து கொள்ளுங்கள். காலில் ஒரு முள் குத்திற்று, முள் குத்திய வலி நாம் தானே அனுபவிக்க வேண்டும். யாருக்கு குத்தியதோ அவர்தானே அனுபவிக்க வேண்டும். அவருடைய பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள் இப்படி வேறு யாராவது அந்த வலியை அனுபவிக்க முடியுமா? இல்லை. ஆக ஒவ்வொரு மனிதரும் அவருக்கென்று அமைக்கப்பெற்ற நிலைகளை அவர் கடந்துதான் செல்ல வேண்டும். இதைத்தான் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று சொல்லி இருப்பதும் நாம் எண்ணி பார்க்கலாம். நமக்கு வரக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் நாமே காரணம். நமக்கு நாமே மகிழ்ந்து கொள்வதும் நமக்கு நாமே துன்பப்பட்டுக் கொள்வதும் அவரவருடைய இயல்பை தகுதியை பொறுத்தது. ஆக ஒவ்வொரு மானிடருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பிற நபர்கள் உதவி செய்ய முடியும். நமக்கு தேவையான அனைத்தையும் பிறரால் செய்ய இயலாது. அது யாரால் முடியும்? இறைநிலையால் மட்டுமே முடியும். அன்பிற்குரியவர்களே, ஒரு நபர் சொல்லுவார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இறுதி வரைக்கும் நம்முடனே பயணிக்க போவது யார்? உறவினரா, நண்பர்களா, அல்லது வாழ்க்கை துணையா, பெற்றெடுத்த பிள்ளைகளா? யார்? எண்ணி பார்த்திருக்கின்றோமா? என்ன பதில் கிடைக்கிறது? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கவிஞன் கேள்வி கேட்டு பதிலை நம்மிடத்திலேயே விட்டுவிட்டார். அன்பர்களை, இறுதி வரைக்கும் நம்மோடு வரக்கூடியது நாம் செய்கிற செயற்பாடுகள் தான். அந்த செயற்பாட்டின் காரணமாக விளைந்த நன்மை தீமைகள் தான் நாம் சுமந்து செல்வது. நான் என்று சொல்லுகிறோமே, நான் என்பது யார்? நான் யார்? உடல், உயிர், மனம் என்கிற 3 பகுப்பில் மனம் என்பது உயிரினுடைய படர்க்கை ஆற்றல். உயிர்தான் மனமாக இயங்குகிறது. ஆக உயிரும் மனமும் ஒருமித்த நிலையில் இருக்கின்றன. ஆக உடல் என்பது வேறு. இங்கு நான் என்று சொல்லக்கூடியது ஆன்மா. அந்த ஆன்மா எண்ணுகிற எண்ணம், அந்த எண்ணத்தின் காரணமாக நாம் செய்கிற செயல், அந்த செயலின் காரணமாக ஏற்படுகிற விளைவு, இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடியது. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பிறந்து வாழ்ந்து உடலோடு மறைந்த நபர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சிந்தை, செயற்பாடு, இதனால்தான் இலக்கியங்களாகவும் பல கலை பொருட்களாகவும் அவர்கள் நினைத்து பார்க்க தகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆக மனமே எண்ணமே பிரதானம், அடிப்படை. அன்பு மாணவர்களே, விலங்குகளும் கால்களால் நடக்கின்றன, மனிதர்களும் கால்களால் நடக்கின்றார்கள். ஆனால் கால்நடை என்பது விலங்கினத்திற்கு மட்டுமே உரிய பெயர்.
மனிதர்களுக்கு ஏன் மனிதர் என்று பெயர் வந்தது? மனிதன் என்பவன் நடக்க கால்கள் துணை புரிந்தாலும் கால் போன போக்கில் போவதில்லை. அவன் மனதால் செயல்படுபவன், மனதை அடிப்படையாக கொண்டவன். அதனால்தான் அவன் மனிதன் என்று குறிப்பிடப்படுகிறான். மனிதனுக்கு அடிப்படை எது? மனம். மனதினுடைய வேலை எண்ணுவது. ஆக எண்ணுவது நல்லதாக இருக்க வேண்டும். பாரதி சொல்லுவானே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிது முன் பணியே போல நன்னிய நின்முன்னிங்கு நசிந்திடல் வேண்டுமன்னாய். மாணவர்களை, இத்தனை விளக்கங்களும் எதற்காக? இந்த உலகில் தன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நம்முடைய அறிவே, நம்முடைய செயலே நமக்கான பலனை கொடுக்கும். இது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக எல்லோருக்கும் புரியும். அதனால் நம்மை நம்பாமல், நம் அறிவை நம்பாமல், நான் யார் என்கிற ஒரு தெளிவு பெறாமல் இருக்கிற போதுதான், பிறரையே நம்பி இருக்கிற போதுதான் வாழ்க்கையில் ஏமாற்றமும் ஏக்கங்களும் துக்கங்களும் துயரங்களும் துன்பங்களும் நம்மை வருத்துகின்றன, வாட்டுகின்றன, துன்புறுத்துகின்றன. அன்பு மாணவ செல்வங்களே, அவருடைய அந்த கருத்தினுடைய சாரம்சத்தை நீங்கள் உணர வேண்டும். இறைவன் மிக பெரியவன், மிக பெரும் பொருள். நாம் அதில் மிகச்சிறிய ஒரு கூறு. ஆக தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், தன் செயல் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த செயல் எவ்வகை விளைவை விளைவிக்கும் என்பதை எண்ணி பார்த்து செய்ய வேண்டும். இந்த சிந்தனையைத்தான் இந்த கண்ணியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். பேரினால் பெரியனான பெரும்பொருளே, பேதையனுக்கு யார் இருந்தும் என்ன பயன் உண்டாகும் பராபரமே. கேள்வியை கேட்டுவிட்டார், பதிலை அவரவர் வாழ்க்கையில் வாழ்ந்து தெரிந்து கொள்வார். மாணவர்களே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்க்கையை படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். படிப்பின் மூலமும் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலாம், அனுபவத்தின் மூலமும் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்தே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை போதாது. அதனால் படிப்பின் மூலமும் நாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் பக்குவ நிலை அடைந்து இனிமையான ஒரு வாழ்க்கையில் இன்பம் துய்க்க எல்லோரும் இனிமையை எய்திட வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவில் இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பில் புதிய சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்க இருப்பது முனைவர் பச்சையப்பன். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.